பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாள் எப்படி இருக்கிறது? உங்களுக்கு என்ன ஃபீல் பண்றீங்க? காலையில சந்தோஷமா இருக்குதா? சோர்வா இருக்குதா? பயமா இருக்குதா? உங்களுக்கு முன்னால சவாலான சில காரியம்லாம் இருக்குதா? இன்னைக்குள்ள தேவை, இன்னைக்குள்ள பிரச்சனை காலையில் எழுந்த உடனே அது கண் முன்னால வருது. என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? என்ன வேணாலும் இருக்கட்டும், இயேசு உங்க கூட இருக்கிறார். அது போதாதா? உங்களுக்கு அவர் இருக்கிறார்ல, பிறகு எதுக்கு நீங்க பயப்பட கலங்கணும்? தைரியமா இருங்க. இந்த நாள்ல என்ன நடந்தாலும் சரி, அது நன்மையா தான் முடியும். ஏன்னா இயேசு கூட இருக்கிறார். அப்படி வார்த்தை என்ன சொல்லு தெரியுமா உங்களுக்காக? ஏசாயா 58:9 நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நீ கூப்பிட்ட உடனே ஆண்டவர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பாராம். இயேசுவே, எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, எனக்கு உதவி செய்யன்னு கூப்பிட்டா உடனே மறு உத்தரவு தருவார். நான் கூட்டு விட்டு பாக்குறேன், பதிலே இல்லைங்க. சில சமயம் நான் ஃபோன் பண்ணி பாக்குறேன், ரிங் போகுது, எடுக்கல. அர்ஜென்டா பேசணும், ஒன்னும் எடுக்கல. என்ன பண்றது? காலையில பண்ணிட்டேன், மத்தியானம் பண்ணிட்டேன், சாயங்காலம் பண்ணிட்டேன், என்னன்னு தெரியல. அல்லது என் போனை எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. ஆனா ஆண்டவரை கூப்பிடுங்க, உங்க போனை எடுத்துருவார். உங்க போனை உடனே மறு உத்தரவு தருவாராம். என் பிள்ளை கூப்பிடுறான், என்னுடைய மகள் கூப்பிடுகிறாள், அவளுக்கு ஏதோ ஒரு விஷயம், அதனால உடனே மறு உத்தரவு தருவார். நீங்க சத்தமிட்டா, ஆண்டவரே நான் என்ன பண்றது, நான் தனிமையா இருக்கிற மாதிரி இருக்கனே, எனக்கு யாரும் இல்லாம தெரியுதுன்னு சொன்னா, நான் இருக்கிறேன், இதோ எதுக்கு பயப்படுற அப்படின்னு சொல்லுவாராம். சிறு பிள்ளைகள் வீட்டுல திடீர்னு யாரையுமே காணுன்னு வைங்களேன், அப்படி பார்த்துட்டா அப்படியே அம்மா அம்மா அப்படின்னு அழும். அப்பா கூட தேடாரு, அம்மான்னு தான் அழும். அப்போ சத்தம் கேட்டோடனே தாய் சொல்லுவாங்க, மகளே நான் இங்கதான் இருக்கேன், மகனே இங்கதான் இருக்கிற, பழாத, நான் இங்கதான் இருக்கேன், அம்மா அங்கதான் இருக்கிறேன். அது சொன்ன உடனே குழந்தை டக்குன்னு தைரியமாயிரும், இங்கதான் இருக்காங்க அம்மா. அதே மாதிரிதான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவேன். எங்க என்னை விட்டு போயிட்டீங்களோ அப்படின்னு நினைக்கிறியா? அங்கதான் இருக்கேன், உன் பக்கத்துல தான் இருக்கேன். எதுக்கு நீ சத்தமிடுற, எதுக்கு பயப்படுற? அதான் இயேசு. அப்ப நீங்க கூப்பிட்ட உடனே மறு தருவார். நீங்க சத்தமிடுறீங்க பயத்துலன்னா, இங்கதான் இருக்கிறேன், நீ பயப்படாத, நான் துணையா இருக்கிறேன்னு சொல்லுவார். யாருக்கு அப்படி சொல்லுவாராம்? முந்தின வசனங்களை வாசித்தீங்கன்னா, பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை நீ பகிர்ந்து கொடுத்து, உடையில்லாதவனுக்கு நீ வஸ்திரம் கொடுத்து, இந்த மாதிரி சிறுமைப்பட்டவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறாரு. நீங்க மற்றவங்க மேல, பாதிக்கப்பட்டவர்கள் மேல ஒரு அன்பும் கரிசனையும் உள்ளவர்களாய் மற்றவங்களுக்கு உதவி செய்யறவங்களா இருந்தீங்கன்னா, உங்க கூப்பிடுதலை கேட்ட உடனே ஆண்டவர் பதில் தருவார். நீங்க மற்றவங்களுக்கு குறித்த அக்கறை இல்லாம சுயநலமா தான் இருக்கிறீங்கன்னா, ஆண்டவர் பாப்பாரு, நீயே சுயநலமா இருக்கிற, உனக்கு ஏன் உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்ல. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பசி உள்ளவனுக்கு ஆகாரம் கொடு, வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடு, உபத்திரப்படுறவங்க சிரமைப்பட்டவங்களுக்கு உதவி செய். உங்களை சுத்திலும் கண்ணோக்கி பாருங்க, எத்தனை பேர் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே செய்ய முடியாது. ஒருத்தர், 2 பேருக்கு, ஒரு விதவை, ஒரு கஷ்டப்பட்ட ஒரு குடும்பம், ஒரு பிள்ளை, படிப்பில் உதவி, ஒரு சின்ன வஸ்திரம் கொடுப்பாரு. அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு சின்ன உதவி நீங்க செய்தா கூட ஆண்டவர் அதை பார்த்து சந்தோஷப்படுவார். அப்போ நீங்க கூப்பிட்ட உடனே அவர் பதில் தருவார். நீங்க பயந்து அலர்னீங்க, ஐயோ நான் என்ன பண்ண, பயப்படாத, நான் அங்கதான் இருக்கிறேன்னு சொல்லுவார். அந்த குரலை கேட்பீங்க. அதுக்கு ஆண்டவர் விரும்புகிறபடி ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும். எப்பொழுதும் என்னாலே யாருக்கு உதவி செய்ய முடியுமோ அவங்களுக்கு நான் செய்யணும், தகுதி உள்ளவர்களுக்கு நான் உதவி செய்யணும் அப்படின்றதுல கவனமா இருக்கணும். செய்வீங்களா? இந்த வருஷம் எத்தனை பேருக்கு உதவி செஞ்சீங்க? எத்தனை விதவைகள், ஏழைகள், கஷ்டப்பட்ட மக்களுக்கு ஒரு சின்ன சின்ன உதவியாவது செய்திருக்கிறீங்களா? ஆண்டவர் பெருசால செய்ய சொல்லல, என்ன முடியுமோ ஒரு சின்ன உதவி. அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு ஆறுதல், அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்ல. ஒரு ஏழை குழந்தை, படிக்க வைக்க முடியாத குழந்தைய வச்சிருப்பாங்க, விதவை, ஃபீஸ் கட்டலாம், ஒரு புக் வாங்கி கொடுக்கலாம்,
சின்ன சின்ன உதவிகள் கூட. அந்த மாதிரி நம்ம மற்றவங்க மேல அக்கறை உள்ளவர்களாய் இருந்தா நம்ம மேல ஆண்டவர் அக்கறை உள்ளவராய் இருப்பார். சொல்றீங்களா, இன்றைக்கு ஆண்டவரே நான் யாருக்காவது உதவி செய்யணுமானா அவங்களை எனக்கு காட்டுங்க, என்கிட்ட அனுப்புங்க, நீங்க சொல்ற மாதிரி நான் உதவி செய்யறேன்னு ஜெபிச்சு பாருங்க. சரியான ஆட்களை வழி நடத்துவார். சரியான ஆளுக்கு நீங்க உதவி செய்யலாம். அது உங்களுக்கும் மகிழ்ச்சியா இருக்கும், ஆண்டவரை சந்தோஷப்படுத்தும். சரியா? அப்படியே சொல்லுங்க, ஆண்டவரே என் கூப்பிடலின் சத்தத்தை கேட்டு உடனே நீர் பதில் தருகிறவர். என்னுடைய பயத்தின் அலறலை கேட்டு நான் இருக்கிறேன், பயப்படாதே என்னை தைரியப்படுத்துகிற தேவன். நீர் விரும்புகிறபடி நான் ஏழைகளுக்கும் மற்றவர்களுக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்யணும். வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு வஸ்திரம் கொடுக்கணும், பசியோடு இருக்கிறவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும். ஆண்டவரே நான் என்னால் முடிந்த உதவி செய்யணும், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை பயன்படுத்துங்க. சரியான ஆளுக்கு உதவி செய்ய எனக்கு கைடன்ஸ் கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.